ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெரைட்டி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சிறுபயிறு தோசை பண்ண போகிறேன். சாதாரணமாக அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவில் நான் ஓவர் நைட் ஊற வச்ச சிறுபயிரை நல்லா அரைச்சி அது கூட சேர்க்குறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. முளை கட்டின சிறுபயிறுனால் இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்து ஜாஸ்தியாக பெஸ்ட்டாக இருக்கும். இது ஓவர் நைட் ஊற வச்சது. நம்ம எப்படி தோசை சுடுவோமோ அது மாதிரி சுட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், நான் தோசைக்கல்லை ஊற்றிட்டு, நீங்கள் பெரிய தோசைக்கல் நெய் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தோசை தேவையோ அவ்வளோ தோசையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை. இதில் ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. சிறுபயிரில் எல்லா பயிர் வகையிலையுமே ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். டெய்லி ஒரே தோசை ஊற்றுறதுக்கு இது மாதிரி வெரைட்டியாக செய்து பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும் இது. ஏன்னா தொட்டுக்க சட்னி, சாம்பார், உங்களுக்கு என்ன தேவையோ பொடி அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறேன். இதில் தோசை பண்ணலாம். இந்த அரிசி ஆக்சுவலி கருப்பு கவுனி அரிசியும் நாட்டு சம்பா அரிசியும் சேர்ந்தது பாருங்கள். இதை எடுத்துருக்குறேன். இதை ஊற வைக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லையா, காலையில் ஊற வச்சு சாயங்காலமாக அரைச்சிக்கலாம். நான் எப்போவுமே காலையில் ஊற வச்சு சாயங்காலமாக அரைச்சிக்குவேன். சாயங்காலம்னா ஒரு 3 மணிக்கெல்லாம். இது கூடவே உளுந்து சேர்க்கணும். உளுந்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து. அது மாதிரி இதை புளிக்க வைக்கலாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு அரைச்சிட்டு 4 மணிக்கூர் வச்சு அதை உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அரிசி ரொம்ப சத்தான ஒரு அரிசி. கருப்பு கவுனி அரிசி நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு அரிசி. இது இப்போ உளுந்து தனியாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். அரிசி தனியாக ஊற வச்சதை அரைச்சி எடுத்து ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரிசி கொலஸ்ட்ரால் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு அரிசி. பச்சையாகவே ஊற வச்சு சிலவங்க சாப்பிடுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அது மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு எடுக்கணுன்னா திருப்பி போட்டு எடுங்க, இல்லை மூடி போட்டு எடுக்கணுன்னா மூடி போட்டு எடுங்க. யூஸ்வலாகவே நான் தோசை மூடி போட்டு எடுப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். நம்ம மறைச்சி போட்டோன்னா சில நேரம் கொஞ்சம் முருவிடும். உங்களுக்கு எவ்வளோ தோசை தேவையோ அது மாதிரி தோசை செய்து எடுத்துக்கலாம். தினமும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இது மாதிரி வெரைட்டியாக பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். இதுக்கு தொட்டுக்க சட்னி, சாம்பார், உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி தொட்டுக்க எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி எடுத்துருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு தோசை. இது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டாக நான் பண்ண போகிறது பொடி தோசை. அதுவும் கறிவேப்பிலை பொடி இந்த தடவை வீட்டில் செஞ்சு வச்சுருக்குறோம். ஸோ அதை தான் போட்டு ஹெல்லுதான் இன்றைக்கி தோசை ஊற்றுறா பாருங்கள். சூப்பராக நம்ம தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அது மாதிரி ஊற்றிக்கிட்டு மேலே பொடி தூவிக்க வேண்டியது தான். இது கண்டிப்பாக மறைச்சி போட்டு தான் பண்ணணும். ஏன்னா அந்த பொடியும் அதில் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். பொடி கொஞ்சமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை நிறையா வேணுமா சேர்த்துக்கோங்க, இல்லை திரும்பியும் பொடி தொட்டுக்கணுன்னா நீங்கள் தொட்டுக்கலாம். இது மாதிரி எத்தனை தோசை வேணுமோ நீங்கள் சுட்டு எடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம சும்மா தொட்டு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு வெரைட்டியான ஒரு தோசை. எவ்வளோ தோசை வேணுமோ அவ்வளோ ஊற்றி எடுத்துக்கலாம். இது சாயங்காலம் நைட்டு டின்னருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு என்ன தோசை வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். பொடியும் கறிவேப்பிலை பொடி தான், இல்லை சாதா பொடி, மிளகு பொடி, என்ன பொடி இருக்கோ அது மாதிரி மேலே தூக்கிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்குது. செய்து சாப்பிடணும் போல தான் தோணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக முட்டை தோசை பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி, ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை. நம்ம அதுக்காக முட்டை எடுத்துட்டு அதில் உப்பும் பெப்பரும் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அது மாதிரி தோசை ஊற்றிட்டு அது மேலே நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த முட்டை படுறது மாதிரி விட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அது மாதிரி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இதுவும் கண்டிப்பாக மறைச்சி தான் போடணும். மறைச்சி போட்டு நமக்கு எத்தனை தோசை வேணுமோ அத்தனை தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது பிள்ளைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்ற ஒரு தோசை. இந்த முட்டை தோசையில் தேங்காய் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேங்காய் தூவிக்கலாம். நான் வெறும் முட்டை தான்
விட்டுருக்குறேன். உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அது மாதிரி ஊற்றி எடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வெரைட்டியாக. இன்னுமே நிறைய வெரைட்டி தோசை செய்யலாம். பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ அவ்வளோக்கு சுட்டு எடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.